வெல்கம் டு TAFI's இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸில் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக என்னது எல்லாமே மிக்ஸ் பண்ண சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஒவ்வொரு சம்ஸாக பார்க்குறப்ப அது பேஸ் பண்ண கான்செப்ட்ஸும் அப்படியே பார்த்துடலாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? P/Q ரேஷியோ கொடுத்துருக்காங்க, P/R ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 3P 4Q 5R அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன தெரியணும்? PQRோட ரேஷியோ தெரியணும். சரி, ஓகே, PQR இந்த மூணோட ரேஷியோ தெரியணும். இப்போ நம்மளுக்கு PQ தெரியும், P வந்து 4, Q வந்து 5. அடுத்து என்ன தெரியும்? PR தெரியும், P வந்து 2, R வந்து 3. ஓகே, இந்த கான்செப்ட் என்னது ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜில் பார்த்தாச்சு. இது ரேஷியோ அப்படின்றனால நான் திருப்பி இதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ PQR இருக்குது, PQவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, PRோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது நம்ம மூணையும் ஒரே ரேஷியோவாக ஆக்கணும். இது ஆக்கணும் அப்படின்னா நம்ம சில பேர் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆரை இங்கிட்டு போட்டுட்டு இந்த கிராஸ் பண்ணிலாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, ஒரே ஸ்டெப்பில் தான் கொண்டு போக போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து P வந்து 4 இருக்குது, Q வந்து 5 இருக்குது, இங்கே P வந்து 2 இருக்குது, R வந்து 3 இருக்குது. இப்போ நம்ம P வந்து வேல்யூ ரெண்டையும் ஒன்றா ஆக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த 3 ரேஷியோ ஒன்றாயிரும், அவ்வளோதான். இப்போ இங்கே P 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன ஆக்க போகிறோம்? இங்கேயும் என்னது நம்ம 4 ஆக்கணும். இப்போ இங்கே வேல்யூ 4 ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மொத்த வேல்யூமே இன்ட்டு 2 பண்ணால் போதுமா? இது 4 ஆயிருமா? அப்போ இது 4, இது 6 ஆயிரும், அவ்வளோதான். நம்ம PQவான ரேஷியோ என்னது? PQR அதுக்கான ரேஷியோ என்னது? இப்போ ரெண்டுக்குமே என்னது 4 வந்துருச்சு, 4. Qவோடது 5 டைரெக்டாக, Rோடது என்னது 6, அவ்வளோதான். அப்போ என்னது? PQவோட ரேஷியோ 4:5:6. இப்படி பண்ணால் என்னது நம்மளுக்கு Pயோட வேல்யூ ரெண்டுக்குமே காமனாக இருந்துச்சுன்னா அது என்னது நம்ம இணைச்சிடலாம், இணைச்சு 3 ரேஷியோ ஆக்கிக்கலாம். இதே கான்செப்ட் தான், எத்தனை ரேஷியோ கொடுத்தாலும் அதே தான். இப்போ நமக்கு என்ன PQR தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் 3P அப்படின்னா என்னது? 12. அடுத்து 4Q 4 டைம்ஸ் என்னது? 20. அடுத்து என்னது? 5R 30. ஓகேவா? 12:20:6. நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னது? இப்போ என்ன 2 ஆல் அடிக்கலாமா? எல்லாமே 2 ஆல் அடிச்சோம்னா என்ன வரும்? 6, 10, 15. ஆப்ஷன் சி. புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது என்னது? எப்பயுமே என்னது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ஒரு டூப்ளிகேட் வேல்யூ தான் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி தான் பர்சன்டேஜ்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ 5:6 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ரேஷியோ, இது வந்து ஒரு டூப்ளிகேட் வேல்யூ. அப்போ ஒரிஜினல் வேல்யூ என்ன இருக்கும்? என்ன வேணாலும் இருக்கலாம். இது 10, இது 12 இருக்கலாம். அடுத்து என்னது? இது 20, 24 இருக்கலாம். 100, 120 இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 5:6 தான் கடைசியாக வந்து முடியும். அப்போ இது என்னது? இதில் வந்து இந்த ஒரிஜினல் வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இது என்னது? டூப்ளிகேட் வேல்யூ. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம என்னது நார்மலாக தெரியாதப்ப 5x 6x அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா எக்ஸ்ன்றது மல்டிபிள், அந்த மல்டிபிளில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படின்றதுக்கான ரேஷியோ. இது சும்மா சின்ன பேசிக் தான். இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்னது பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகே, இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்னது இந்த சம் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், AB, ஏவோட வேல்யூ என்னது? 11, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ என்னது? B/C என்னது? 5:19. நம்ம நார்மலாக பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோம்னா இந்த 5 இங்கே எழுதிக்குவோம், இந்த 7 இங்கே எழுதிக்குவோம். இங்கே என்னது? 55, இங்கே 35, இங்கே என்ன வரும்? 3 × 6 133. இதுதான் என்னது? 55, 35, 133 ஆப்ஷன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அப்போ இங்கேயும் அதே தான், B வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இந்த இதை 5 டைம்ஸ் பண்ணாலும் சரி, இந்த இதை 7 டைம்ஸ் பண்ணோம்னு வைங்க, அந்த வேல்யூ தான் வரும். இப்போ நான் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன? A/B-ஆ 11, 7, B/C என்னது? 5, 19. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ABC வேணும்னா B நம்ம இணைக்க போகிறோம். ஏன்னா Bக்கு தான் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது நம்மளுக்கு? இதோட எல்சிஎம் என்னது? 35வா? அப்போ இங்கே 35 வரணும்னா என்ன பண்ணுவோம்? இன்டூ 5 பண்ணுவோமா? அப்போ இங்கே என்னது? 55, 35. இங்கே 35 வரணும் என்ன பண்ணுவோம்? இன்டூ 7 பண்ணுவோமா? அப்போ இங்கே என்னது? 35 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸு 6 133, 133 வருமா? இப்போ பாருங்கள், B வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ A/B/C என்னது? 55, 35, 133 3 வேல்யூஸா? அப்போ என்னது? இதே தான் இங்கேயும் வரப்போகுது. எப்படி போட்டாலும் வந்து இந்த உங்களுக்கு 2 மெத்தட், நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம். இது இப்போ AB/BCன்றனால உங்களுக்கு என்னது? ஈஸியாக இதை போட்டுருவீங்க. ஒருவேளை AB AC AB CA அந்த மாதிரி தான் மாற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இது ஒரு சம் இருக்கா? இப்போ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6x + 5y /
6x minus 5y equal to 11/5. What is the value of x is to y ratio கேட்டிருக்காங்க. இப்போ இந்த x is to y ratio என்னது? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x y வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? இங்கே 30 25 இங்கே 30 minus 25 அந்த மாதிரி வரும். சரி நான் பண்ணி காமிக்கிறேன், ரெண்டு மெத்தடில் சொல்கிறேன். இப்போ 30xன்னு வச்சுக்கோம் ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 66x மைனஸ் 55y வா. அப்போ எக்ஸ்லாம் ஒரு சைடும் ஒய்யெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வரும். அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு போய்ட்டு ஒய் இங்கே என்ன வரும்? இங்கே பர்சன்ட் 36x ஈக்குவல் டு 80y. அப்போ x by y ஈக்குவல் டு 80/36. எதால் அடிக்கலாம்? 4 டேபிள் அடித்தா என்ன வரும்? 20 divided by 9. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 20:9. எக்ஸ் ஒய் தானே கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இதுதான் என்னது நம்ம நார்மல் மெத்தட். இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா காம்பவுண்டோ அண்ட் டிவிடண்டோ ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, சிஎன்டி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இப்போ ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி பை டி அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பை பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை சி மைனஸ் டி இப்படி எழுதிக்கலாம். மேபி இது பார்க்குறப்ப உங்களுக்கு என்னது பெருசாக தெரியும், ஆனால் இந்த ஃபார்மேட்டை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது. இது எப்போ அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோஷன்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு. அப்போ எதுவுமே நம்ம என்னது இந்த மாதிரி பண்ணி செய்ய தேவையில்ல. சரி இதில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி பை டி இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ இஸ் டு பி அங்கே கேட்டிருக்காங்க. அப்போ என்னது எக்ஸ் ஒய்ன்னு கேட்டிருக்காங்களா? இது டேரெக்டாக போட வேண்டியதான். அப்போ என்னது 6x டிவைடட் பை 5y ஈக்குவல் டு இது என்னது சி பை டியா? அப்போ சி ப்ளஸ் டி எவ்வளவு? 16. ஏன் 11 + 5 16. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 6. அவ்வளோ. இப்போ நம்ம எதாவது அடிச்சு கொடுக்க முடியுமா? இப்போ 2 டேபிள் அடித்தா இங்கே என்னது 3, இங்கே 8, வேற இங்கே அடித்தா 4 டைம்ஸ், இங்கே 3யா? அவ்வளோதான். இப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இந்த 5 அங்கே போச்சுன்னா என்னது 20 டிவைடட் பை 3 இங்கே வச்சுன்னா 9. அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 20:9. அப்போ என்னது அவங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இது என்னது இப்போ நம்ம போட போகிற ஸ்டெப் இது மட்டும்தான். இங்கே எப்போ அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் எவ்வளோ தான் போகணும். தெரியலை அப்படின்றப்ப நீங்கள் சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். மேபி இந்த சமக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஏதாச்சும் பெரிய வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்னது மோஸ்ட்டாக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறது தான் ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல, ஆக்சுவலி இதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். ஓகே இது என்னது? இது ஏ இது பி, அவ்வளோதான். இப்போ என்னது 16/24 ஈக்குவல் டு 24 பை இந்த சி அப்படின்றது தான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். வேற என்ன? இப்போ 8 டேபிள் அடிச்சா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது அடிச்சா 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 36. ஏன் எக்ஸ் ஈக்குவல் டு 36? எக்ஸ் இங்கே போயிடுச்சு, இந்த 12 இங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? 12 3s are 36. ஆப்ஷன் சி. இதுதான் என்னது தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னது? ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. இப்போ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி. இந்த டி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா 2 கொடுத்துருப்பாங்க, ஏபி 2 கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் பி போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா 3 கொடுத்துருப்பாங்க, ஏபிசி போட்டு டி மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது என்னது தேர்டு, இதுதான் ஃபோர்த்து. இதே மாதிரி என்னது மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீன் ப்ரொபோர்ஷனா ஒன்றும் இல்லை, 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஏபி அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி. ரூட் ஆஃப் ஏபி தான் என்னது மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது. இதே மாதிரி என்னது காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். காம்பவுண்ட் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, இப்போ ஏபி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, அடுத்து சி இஸ் டு டி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூ ஏசி இஸ் டு பிடி அப்படின்றது தான் என்னது காம்பவுண்ட் ரேஷியோ. இதையும் மல்டிப்ளை பண்ணோம். மொத ஏவும் சி இருக்க வேல்யூவும் ரேஷியோ இஸ் டு ரெண்டாவது இருக்க வேல்யூ அப்படின்னு இதான் என்னது காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அவ்வளோ மோஸ்ட் என்னது இந்த செகண்ட் தேர்டு ஃபோர்த்து மீன் காம்பவுண்டு இதெல்லாம் என்னது முக்கியமானது. சப் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் டூப்ளிகேட் அப்படின்னா என்னன்னா இப்போ வேல்யூ கொடுத்தாங்க 225 144 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது சப் டூப்ளிகேட் அப்படி கேட்பாங்க. அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு ரூட் எடுத்தோம் அது போதும், அதான் என்ன சப் டூப்ளிகேட் அப்படின்றது. இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைன் தான் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். நம்ம சொன்ன மாதிரி தான் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஏபிசி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி போன சம்மில் சொன்ன மாதிரி தான் ஏ பை பி ஈக்குவல் டு
C/D-ஆ அவ்வளோதான், டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. 7/15 ஈக்குவல் டு 21/x அடிச்சு கொடுத்தா 3 டைம்ஸு. அப்போ x ஈக்குவல் டு 45. ஆப்ஷன் சி 45. இது தெரியுமில்ல, ஈக்குவல் டுல இருந்தால் இந்த வேல்யூ இங்கே வந்துடும், கிராஸ் தான் இங்கே இது வந்துடும், இந்த இது இங்கே வந்துடும், 15 × 3 வந்துடும். அடுத்த கொஸ்டின். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸ் அந்த ரேஷியோ. அப்போ என்ன சொன்னேன், ரேஷியோன்றது ஒரு ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, ஒரு டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்றது. சம் ஆஃப் தி 3 நம்பர்ஸ், இந்த 3ஐயும் கூட்டினோம்னா 80 வருதான். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அப்போ டூப்ளிகேட் வேல்யூ 3x 4x 5x. இதுதான் என்னது, நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூன்னு தெரியாது. அப்போ அந்த ரேஷியோட டூப்ளிகேட் வேல்யூ நம்ம என்னது மாற்றிருக்கோம், ஏன்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஏன்னா நமக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 80 வருதான். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவோம், அவ்வளோதான். எவ்வளோ வருது, 10x ஈக்குவல் டு 80. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது, 8. எக்ஸோட வேல்யூ 8. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ். இந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே, அப்போ என்னது, இந்த எக்ஸ்னா என்னது, அப்போ இங்கே 16 × 8 இங்கே போனால் என்னது 24 × 5 போட்டால் என்னது 40. இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 53151360 இதுதான் வரும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக வருதா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம என்னது இது என்னது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் வரும் உங்களுக்கு. 24 × 4 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 16 பண்ணலாம், இல்லாட்டி 64 × 24 பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மீன் ப்ரொபோஷனும் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ தேர்ட் ப்ரொபோஷனுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மீன் ப்ரொபோஷன் அப்படின்னா என்னது, ரூட் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ரூட் ஆஃப் 1.6 நம்ம எப்படி இருக்காங்க, 16/10 × 36/10. ஏன்னா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறோமா, பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். இப்போ இங்கே 100 இருக்கா, 100க்கு ரூட் எடுத்தால் கீழே என்ன வரும் 10. ஏன்னா ரூட் ஆஃப் 100 வந்து 10 தானே. அப்போ 16க்கு ரூட் எடுத்தால் 4, 36 ரூட் எடுத்தால் 6. அப்போ 24/10 ஈக்குவல் டு 2.4. ஓகே, அப்போ இதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்டு ப்ரொபோஷன் என்னது, 5/8 ஈக்குவல் டு 8/x. அப்போ x ஈக்குவல் டு என்னது 64/5. இதை வந்து அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 1 டைம்ஸ் 5 இங்கே போச்சுன்னா என்னது 2 டைம்ஸ் 0.8 12.8. அப்போ இது ரெண்டுக்கான என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ இதான் கேட்டிருக்காங்க. அப்போ 2.4 ரேஷியோ 1 2.8. இப்போ பாயிண்ட் ரெண்டு சைடுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போ நம்ம என்னது பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 24:128. அவ்வளோ. இது ஏதாச்சும் நம்ம அடிச்சு கொடுக்க முடியுதா பார்த்தீங்களா, நம்ம டேரெக்டாக என்னது 8 டேபிளாகவே அடிச்சிடலாம். 8 அடிச்சா என்னது 3 டைம்ஸ், இங்கே அடிச்சா 1 டைம்ஸ் 6. அப்போ ஆன்சர் என்னது 3:16. ஆப்ஷன் டி. உங்களுக்கு நீங்கள் என்னது போட போட தெரிஞ்சிடும் எதால் அடிக்கணும், எதை வந்து அடித்தா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் ஆஃப் அமௌண்ட், எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்குது, இது எவ்வளோ 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி 3:4:6:8 8:6. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர் ஆஃப் பிக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பியோட ரேஷியோ என்னது 4, டியோட ரேஷியோ என்னது 6. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் இது மூணுனா இப்போ என்னது 3x + 4x + 8x + 6x ஈக்குவல் டு எவ்வளோ வருது 6342. அப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருது, இங்கே எவ்வளோ வருது 14 18 21x ஈக்குவல் டு 6342. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 302. எக்ஸோட வேல்யூ என்னது 302. எப்படி சொன்னேன், இப்போ நம்மளுக்கு தெரியும் 21 × 3 டைம்ஸ் எவ்வளவு 63. இப்போ உங்களுக்கு நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும் சிலது. இப்போ பார்த்தீங்களா 21 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ஏன் 0 போடுறோம், இப்போ நம்ம இது அடிச்சு கொடுக்குறப்ப 3 டைம்ஸ் ஃபுல்லாகவே அடி ஆயிரும். அப்போ பக்கத்துலேருந்து ஒரு நம்பரை வாங்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 302. அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி தானே கேட்டிருக்காங்க. பிக்கும் டிக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 2 பார்ட். ஒரு பார்ட்டோட ஒரு எக்ஸ் அப்படின்றது 302னா 2x அப்படின்றது எவ்வளவு 604. ஆப்ஷன் டி 604. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரேஷியோ பற்றி 4th ப்ரொபோஷனுக்கும் 3rd ப்ரொபோஷனுக்கான ரேஷியோ கொடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 4th ப்ரொபோஷன் என்னது 6/x. இப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை 2, இங்கே அடிச்சா 8. அப்போ x = 8 இதோட வேல்யூ. அப்போ அதே மாதிரி என்னது 4th ப்ரொபோஷன். அப்போ 3rd ப்ரொபோஷனுக்கு என்னது
4/6 ஈக்குவல் டு 6/x. அப்போ இங்கே என்னது 2 3 இங்கே அடிச்சா 3. அப்போ x ஈக்குவல் டு 9. அப்போ இங்கே என்னது 8:9. அது ரெண்டுக்கான ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 8:9. இதெல்லாம் என்னது நீங்கள் டக்குன்னு பார்த்தோம் வித்தின் 20 to 25 செகண்ட்ஸ்குள்ளே இதை போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்னது எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நம்ம கேட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம மாடல் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இப்போ பாருங்க, ரேஷியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என்னது ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்களா? சரி ஓகே. இப்போ மொத்தம் டோட்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் டோட்டல் எவ்வளோ? 13. இந்த 13 பார்ட் தான் 3 2 8 9 அப்படின்னா கேர்ள்ஸ் எவ்வளோ? 7 பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். நீங்கள் அடிச்சு கொடுத்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் என்னது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன நார்மல் கேல்குலேஷன் தான். இது 13 நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க, அப்புறம் என்னது 7 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னது ஆப்ஷன்லேருந்து போகலாம். இப்போ நம்ம இப்போ ஆப்ஷன் செக் பண்ணல, சப்போஸ் செக் பண்ணிங்கன்னா என்னது 7 மல்டிப்ளையும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாமா? 7 டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? இன்டூ லாஸ்ட் நம்பர் இன்டூ 2 மைனஸ் ரிமைனிங் நம்பர் அப்படின்றது என்னது 7 டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ இந்த நம்பர் செக் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 7 1 1 அப்போ இன்டூ 2 போட்டால் என்ன வரும்? 2. இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 1 7 5. திருப்பி இங்கே இன்டூ 2 போடுவோமா? அப்போனா 10 மைனஸ் பண்ணால் 7. ஓகே, அப்போ என்னது இது கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆன்சர். மற்ற ஆப்ஷன் நான் செக் பண்ணி பார்க்கல, மேபி அது எப்படின்றது இல்லை. நான் இது அடிச்சு கொடுத்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ என்னது அப்போ 7 டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னா என்னது இன்டூ லாஸ்ட் நம்பர் இன்டூ 2 மைனஸ் ரிமைனிங் நம்பர் அப்படின்றது என்னது 7 டிவிசிபிலிட்டி ரூல். இதே தான் 19க்கும் இதே தான் இருக்கும். டிவிசிபிலிட்டி ரூல் என்னது லாஸ்ட் நம்பர் இன்டூ 2 ப்ளஸ் ரிமைனிங் நம்பர், மைனஸ் அப்படின்னா 7 ப்ளஸ் அப்படின்னா 19 அப்படின்றது. ஓகே, இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக என்னது எல்சிஎம் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னது 4 9 12க்கு எல்சிஎம் என்னது 36. எப்படி நம்ம 36 அப்படின்றத பார்த்தோன்னு சொல்கிறது? எல்சிஎம் எப்படி நம்ம எல் டிவிஷன்லாம் போட்டு நம்ம நார்மலாக அது உங்களுக்கு போட தெரியும். இப்போ 4 9 12 இருக்குது. இப்போ பெரிய நம்பர் என்னது 12. அப்போ 12ஓட மல்டிபிள்ஸில் மற்ற ரெண்டுமே என்னது டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போ 12 இருக்கா? 12 அப்படின்றது 4 3s 12 வருது. ஓகே, ஆனால் 9 வராது. சரி ஓகே, அப்போ அடுத்தது என்னது 24 4ல் வரும், அப்போயும் 9ல் வராது. இப்போ அடுத்த நம்பர் என்ன 36 வந்து 4ல் வரும். 4 9s 36. இதில் வருமா 9ல்? ஆமாம், 9 4s 36. ஓகே, அப்போ 12 3s 36. அப்போ என்னது மூணுமே வந்துருச்சு, அவ்வளோ. இப்போ நீங்கள் என்னது டேரெக்டாக 36 வந்துருச்சா? அப்போ இங்கே கீழே ஃபுல்லாக என்னது 36. அப்போ என்ன பண்ணுறோம்? கீழே மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ 9 = இங்கே என்னது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20:21. இதுதான் என்னது ரேஷியோ. இந்த ரேஷியோ எப்படின்னு புரிஞ்சிச்சுல? இந்த 36 மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோ. இப்போ 1/4 இருக்குது. இப்போ நம்ம எல்சிஎம் 30 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 36 வரணும். எல்சிஎம் என்ன 36 வரணும்னா இங்கே 9ஆலையும் பண்ணுவோம், இங்கேயும் 9ஆலையும் பண்ணுவோமா? அப்போ என்ன வரும்? இங்கே 9/36 எல்லாத்துலேயுமே ரேஷியோ வந்துடும். அப்போ 36 நம்ம என்ன அடிச்சு கொடுத்துருவோம். அதுதான் நான் என்ன டேரெக்டாக போட்டிருக்கேன். இங்கே 5/9 அப்படின்றப்ப மேலே 36 வரணும்னா மேலேயும் 4ஆலையும் பண்ணணும், கீழேயும் 4ஆலையும் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ இதான் ரேஷியோ. என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ கிரேட்டஸ்ட்டுக்கும் ஸ்மாலஸ்ட்டுக்கும் நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 12 பார்ட். இந்த 12 பார்ட் தான் 180 அப்படின்னா வாட் இஸ் சம் ஆஃப் ஆல் 3 நம்பர்ஸ்? இது மூணை கூட்டினா எவ்வளவு? 20 30 40 50. அப்போ 50 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 டேபிள் அடிச்சா எத்தனை? 2 டைம்ஸ் இங்கே 3 0வா? திருப்பி அடிச்சோம்னா 15. அப்போ 15 × 50 எவ்வளவு? 750. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி 750. 15 × 5 டைம்ஸ் 75 தெரியும். ஒரு 0 இருக்கனால என்னது 750. அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் 3 3 கொடுத்துருக்காங்க. A:B 1:2:3ன்னு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிளாஸில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகுறாங்க. அப்போ ப்ரொபோர்ஷன் என்ன ஆகுது? 3:5:7 மாறுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இனிஷியலி முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, இந்த சம்ம இப்போ இது கேட்ட சம் தான். ஆனால் இது என்ன பண்ண போகிறோம்? நம்ம சால்வே பண்ண மாட்டோம். சால்வே பண்ணாமல் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் எப்படி சொல்யூஷன் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இனிஷியலின்னு தானே கேட்குறாங்க. வாட் வாஸ் த இனிஷியல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இனிஷியல் ரேஷியோ என்னது? 1:2:3. அப்போ இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்? 6. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது? ஒரு 6ஓட மல்டிபிள் தான் இருக்க போகுது. அப்போ இது 6ஓட மல்டிபிள் கிடையாது, இது 6ஓடது கிடையாது, இதுவும் 6ஓடது கிடையாது. இது என்னது? இது ஒன்று தான் 6ஓட மல்டிபிள். இப்போ இது 6ஆல் ஆகுமானா ஆகாது. 24 வரும், ரிமைனிங் 4 40 வராது. இங்கே என்னது
18 வரும், ரிமைனிங் 4 வராது. அப்போ இது என்னது, இதான் என்னது 6ஆல் மல்டிபிள் அப்படின்றது. ஓகே, இதுதான் என்னது, நம்ம ஆப்ஷனை பார்த்தோன்னா போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்ஸை போட்டு அடுத்த சம் போயிடலாம். ஏன் நம்ம முதல் இருக்கிற எடுத்திருக்கோம், இந்த இது எடுக்கல அப்படின்னா இனிஷியலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபைனலி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னது, இதை கூட்டினா எவ்வளோ வருது, 3:5:7. அப்போ எவ்வளோ வருது, 12 + 3 15. 15ஓட மல்டிபிள் என்னன்றப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி சம்மா சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏதாவது 2 ரேஷியோ எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 20 வந்து எல்லா கிளாஸ்லையும் ஆட் ஆகுறாங்க. நம்மளுக்கு ஒரிஜினலாக தெரியாது, 1xலேருந்து 20 ஆட் ஆகுறாங்க. ரெண்டாவது என்னது, ரெண்டாவது கிளாஸில் 2x அப்படின்றதுல 20 ஆட் ஆகுறாங்க. அப்படி ஆட் ஆகுறாங்கன்னா ரேஷியோ என்னது, 3/5 வருது. அவ்வளோதான், டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வருது. இங்கே என்னது 5x + 100 = 6x + 60. உங்களுக்கு என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தெரியும். இங்கே என்ன 5x 100 + 6x + 60. அப்போ எல்லாம் எக்ஸ்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்து x = என்னது 40 வருது. ஓகே, x 40னா 5 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ 6 பார்ட்டா, அப்போ 6x எவ்வளவு 240. x 40 அப்படின்னா 6x எவ்வளவு 240. அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் இப்போ இப்படி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி பார்த்து போட்டாலும் சரி, உங்களுக்கு மார்க் என்னது அதே 2 மார்க் தான். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு சில சம்ஸ்லாம் பார்த்தோன்னே போடுற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்க, மொத்தம் வந்து பாய்ஸ்கள் சேர்த்து 60 பேர் இருக்காங்களாம். இந்த எப்படி ரேஷியோவை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ வந்து ஆப்ஷன் என்னது, நம்மளுக்கு சி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன் அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்படின்னா, இப்போ 60 அப்படின்றத இப்போ இது எத்தனை பார்ட்டு, 5 பார்ட். இந்த 5 பார்ட்டு தான் 60 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவு 12. அப்போ இது எப்படி பிரிக்கலாம், இங்கே 24ஆகவும் இங்கே 3 பார்ட் எவ்வளவு 36ஆகவும் பிரிக்கலாமா. அப்போ இது என்னது 5ஆல் ஆகும். இப்போ இது கூட்டிங்கன்னா என்னது 4. அந்த 4 பார்ட்டுன்றது தான் 60 அப்படின்னா என்னது நம்மளுக்கு இன்டீஜராக வந்துடும். ஆனால் இங்கே என்னது 7 பார்ட்டு தான் 60 அப்படின்னா ஒரு பார்ட் என்னது நம்மளுக்கு 60/7 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷனில் டெசிமலில் வரும். நம்மளுக்கு என்னது அப்படியே வராது ஆன்சர். அப்போ என்ன பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம அப்படி பிரிக்க முடியுமா, அப்படி பிரிக்க முடியாது. அப்போ இங்கே என்னது 10 பார்ட்டு தான் 60 அப்படின்னா 1 பார்ட்டு 6 அந்த மாதிரிலாம் வரும். அப்போ இது மூணாவும் நம்ம என்னது இது பிரிக்கலாம், இது பிரிக்கலாம், இதாகவும் பிரிக்கலாம், இதால் மட்டும்தான் பிரிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்னது 1:6. விச் கேனாட் பி ரெப்ரசன்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்னது ஆன்சர் சி 1:6. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 நம்பர் இருக்குது. இப்போ அதே தான் நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த ஃப்ராக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக போடலாம். 2 நம்பர் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ தெரியாது, ஏன்னா ஃப்ராக்ஷன் தான் இது ரேஷியோ தான் தெரியும். அப்போ அதுலேருந்து முதல்லேருந்து 2 மைனஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டாவது ஃப்ராக்ஷனில் 2 கூட்டுறாங்க. அப்படி கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன ரேஷியோ வருது 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, ஓகே ஓகே இப்போ வந்து இது போட்டாச்சு. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 12x - 6 = 10x + 4. அப்போ எக்ஸு எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் பண்ண 2x = 10, x = என்னது 5. ஓகேவா, x = 5. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்னது ஒரு பார்ட். அப்போ ஒரு பார்ட் என்னது x வந்து 5 தான் ஆன்சர். சரி, ஓகே. என்னது வேறு எதுவும் பண்ண முடியுமா? ஓகே, அவ்வளோதான். ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 நம்பர்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ என்ன இது அதே மாதிரி தான் 3 பேர் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, 60,000 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்னது ஏ பற்றி கொடுக்கல, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பி சி கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம அதை மட்டும் எடுக்க போகிறோம்னா பியிலேருந்து தான் சிக்கு போக போகுது. சரி, ஓகே. பியா 12x. ஏன் நம்ம எக்ஸ், ஏன்னா ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. சி வந்து 5x. பி ட்ரான்ஸ்ஃபர் 60,000 ஃப்ரம் எவ்வளோ அவர் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது அவர் அக்கௌண்ட் 60,000 அவர் அக்கௌண்ட்லேருந்து பிஏ தூக்கி சியில் போடுறாரு. அப்படி ஆன பிறகு ரேஷியோ எப்படி ஆகுது 9/8 ஆகுது. ஓகே, 9/8 ஆகுதா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 96x - 480000 = 45x + 540000.
அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருக்கும். அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு எவ்வளோ வரும்? 51x ஈக்குவல் டு இந்த நம்பரை கொண்டு வந்துட்டு இங்கே என்ன வரும்? ஆட் பண்ணு 102 102 0 0 0 எத்தனை 0 இருக்குது? இங்கே ஒரு 4 0 அங்கே ஒரு 4 0. அப்போ என்னது? 4 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? இது பார்த்தாலே தெரியும் 51 டபுள் டைம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து எத்தனை? 20,000. ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏவோட தானே கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பேலன்ஸ்? ஏவோட பார்ட் என்னது? 10 பார்ட். அப்போ 10x என்னது? 2 lakhs. ஏன்னா ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம்ல. அப்போ ஆப்ஷன் பி 2 lakhs. ஓகே. இது என்னது? இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட். ஓகேவா? இப்போ வேற எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்க 12:5 இருக்குது, இங்கே 9:8 இருக்குது. ஓகே. இதை எப்படி வேற மாதிரி போடலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், பி தானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ பியோட ரேஷியோ 12 அப்படின்றதுலேருந்து 9 ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ என்னது? 3 பார்ட் குறைஞ்சிருக்கு. ஆனால் சி தானே அப்போ கேஷ் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ அவரோட பார்ட் என்னது? 5லேருந்து 8 ஆயிருக்கு. அப்போ என்னது? 3 பார்ட் கூடி இருக்கு. அப்போ இந்த 3 பார்ட் அப்படின்றது என்னது? 60,000. அப்போ ஒரு பார்ட் என்னது? 20,000. அவ்வளோ. ஒரு பார்ட் 20,000னா நம்மளுக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் ஏதானே கேட்குறாங்க. 10 பார்ட் என்னது? 2 லட்சம். டேரெக்டாகவே போட்டுடலாம். இந்த ஸ்டெப் எதுவுமே போடாமல் எப்படி வந்து இந்த ரேஷியோ மட்டும் போடுறது? இந்த சமக்கு தான். அப்படி ஒருவேளை இங்கே ரேஷியோ வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ டிஃப்ரென்ஸ் இங்கே என்னது? இங்கே இருக்க 3 பார்ட் டிக்ரீஸ் ஆகுது, சியில் 3 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்னது? இந்த 60,000. அப்போ அந்த 3 பார்ட்டு தான் 60,000னா ஒரு பார்ட்டு 20,000. ஏவோடது கேட்குறாங்க 10 பார்ட் எவ்வளோ அப்படின்றது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஸ்கூல் இருக்காங்க. ரேஷியோ பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ என்னது? இப்போ பாய்ஸு கேர்ள்ஸ் 6:5. ஹவு மெனி கேர்ள்ஸ் இப்போ ஆட் தட் பிகம்ஸ்? ஓகே. இப்போ எவ்வளவோ ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்னது? இது பிரிச்சு எழுதலாம். இப்போ 11 பார்ட் தான் வந்து 550 அப்படின்னா 6 பார்ட் எவ்வளோ, 5 பார்ட் எவ்வளோ அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் போட்டு போடலாம். ஆனால் இப்போ நம்ம என்னது? அப்படி போட போகிறது. அது நார்மலாக எல்லாரும் போடுறது. ஹவு மெனி கேர்ள்ஸ் should be added to so that ratio becomes கேர்ள்ஸில் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ பாய்ஸோட ரேஷியோ என்னது? எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ பாய்ஸோட ரேஷியோ என்னது? அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பாய்ஸோட ரேஷியோவை ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஈக்குவல் பண்ண என்ன? எல்சிஎம் எடுத்தா 30. அப்போ இங்கே என்னது? இன்ட்டு 5 பண்ணலாமா? அப்போ இங்கே இன்ட்டு என்ன பண்ணும்? 6 பண்ணலாமா? அப்போ இங்கே என்னது? பாய்ஸோட ரேஷியோ ஈக்குவல் ஆயிருமா? அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸுக்கான ரேஷியோ இப்போ என்ன இருக்கும்? இங்கே 30, இங்கே 25, இங்கே எவ்வளவு? இங்கேயும் 30, இங்கே 36. அப்போ இப்போ பாய்ஸ் ரேஷியோ ஈக்குவல் ஆயிடுச்சு. கேர்ள்ஸோட ரேஷியோ என்னது? 11 பார்ட் கூடி இருக்கு. ஓகே. இப்போ இந்த 11 பார்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் 550. அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து எவ்வளவு? இந்த 55 பார்ட் அப்படின்றது தான் 550 அப்படின்னா 11 பார்ட் என்னது? டேரக்டாக அடிச்சு கொடுத்தா டைம்ஸ் வரும். 10 110. ஆப்ஷன் டி. ஒரு கேன்சர் என்னது? ஆப்ஷன் டி 110. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரோட இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7 அப்படின்றது. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சுரேஷ் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்னது? இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் இதெல்லாம் பற்றி எதில் பார்த்தோம்னா பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்லேயே என்னது ஓரளவுக்கு பேசிக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னது? சுரேஷோட இன்கம் கேட்டிருக்காங்க. இந்த சமம் அதே மாதிரி தான். நம்மளுக்கு என்னது? இந்த ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினை இதை எப்படி நம்ம வந்து சால்வே பண்ணாமல் ஆன்சர் போடுறது? சுரேஷோட இன்கம் கேட்டிருக்காங்க. சுரேஷோட இன்கம் பார்ட்டு 7. அப்போ 7ஓட ரேஷியோவில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 7ஓட மல்டிபிளில் 35,000. மற்ற எதுவுமே என்னது? 7ஓட மல்டிபிள் கிடையாது. அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே என்ன பண்ணியிருக்கலாம்? இது போட்டுக்கலாம். ஆப்ஷன் டி 35,000 அப்படின்றது தான். சரி, ஒருவேளை நம்ம வந்து நான் வந்து எனக்கு வந்து அப்படி யோசிக்க வரல அப்படின்னா நார்மலாக போடணும்னா போடலாம். மேபி என்ன டைம் இழுக்கும். உங்களுக்கு நார்மலாக போடுறோன்னு எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்றது. இப்போ நம்மளுக்கு என்னது? சேவிங்ஸ் பார்ட்டு கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கலாமா? இதை ரீஃப்ரேஸ் பண்ணி. ஏன் இந்த சேவிங்ஸ் இன்க்ரீஸ்னா இன்கம்லேருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணாலும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ இன்கம் ரேஷியோ என்னது? 5x 7x. இதுலேருந்து என்ன ஆகுது? ஈச் ஆஃப் தம் சேவ்ஸ் 15,000. இப்போ இதுலேருந்து சேவிங்ஸ் மைனஸ் பண்ணோம். இன்கம்லேருந்து சேவிங்ஸாக 15,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ரேஷியோ என்ன ஆகுதான்? எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 1:2 ஆகுதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே என்னது? 10x மைனஸ் 30,000 ஈக்குவல் டு 7x மைனஸ் 15,000. அப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடும் வேல்யூலாம் ஒரு சைடும் கொண்டு வந்து என்ன வரும்?
3x equal to 15,000. அப்போ x equal to 5,000. ஓகேவா? x வந்து என்னது 5,000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷோட இன்கம் தான் கேட்டிருக்காங்க. சுரேஷோட பார்ட் என்னது 7x தானே. அப்போ 7x என்னது 35,000. நீங்கள் சால்வ் பண்ணணும்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 7ஓட மல்டிபிள் தான் வந்து 35 அப்படின்றத டேரெக்டாகவே போட்டுடலாம். ஒரு வேளை 2 ஆப்ஷன் இருந்துச்சு இல்லை 3 ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது என்னது? அந்த டினாமினேஷன் நம்ம நோட்டு வச்சுருக்கோம்ல, 10 ரூபா 50 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாலெட்டில் நம்பர் ஆஃப் நோட் டினாமினேஷன் 10 ரூபா தாளும் 50 ரூபா தாளும் இருக்குது. மொத்த தாள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 10 and 50 rupees நோட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் 10 ரூபா தாள் 50 ரூபா தாள் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 10 ரூபா தாள் வந்து எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1:2. டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, இந்த 3 பார்ட்டை தான் 12 அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவு? 4. அப்போ இங்கே என்னது, ஒரு பார்ட் 4, 2 பார்ட் 8. ஓகேவா? இது என்னது, 10 ரூபா தாள் 4 இருக்குது. அப்போ 10 ரூபா தாள் 4ம் 50 ரூபா தாள் 8 இருக்குது. அப்போ என்ன டோட்டல் மணி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோ டேரெக்டாக இது போட்டால் இது எவ்வளோ இருக்கும்? 40 ரூபா. இது எவ்வளவு? 400 ரூபா. அப்போ 40 ரூபா + 400 ரூபா 440 ரூபா. டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, இது என்னது, அதாவது டோட்டல் நம்ம நோட்ஸோட ரேஷியோவும் நோட்ஸோட கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம 3 பார்ட் 12 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளோ அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ ஒரு பார்ட் 4 அப்படின்னா நம்மளுக்கு என்னது ரேஷியோ தெரியுமில்ல, 4:8. அப்போ 10 ரூபா தாள் வந்து 4 இருக்குது, 50 ரூபா தாள் வந்து 8 இருக்குது. அதோட எவ்வளோன்றதை நமக்கு அப்போ 4 இருந்துச்சுன்னா 40 ரூபா, 8 50 ரூபா தாள் இருந்துச்சுன்னா 400 ரூபா. அப்போ எவ்வளோ கூட்டினா 440 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்க, டினாமினேஷன் எவ்வளோ? 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படி இருக்கா? அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 4:5:8 அப்படின்றது. இப்போ டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இப்போ டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ 1 ரூபா அப்படின்றது 4 பார்ட் இருக்கு. அப்போ எவ்வளவு? 4x அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் x அப்படின்னா நம்ம இதை என்னது ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 1 ரூபான்றது 4 ரேஷியோ இருக்கு. அப்போ அது ருபீஸ்னா 4x. அப்போ 2 ரூபான்றது 5 பார்ட் இருக்கு. அப்போ என்னது 10x. 5 ரூபான்றது 8 பார்ட்டில் இருக்குது. அப்போ எவ்வளவு? 40x. இதெல்லாம் என்னது ருபீஸ். ஏன் எக்ஸ் போட்டிருக்கோன்னா இது என்னது ருபீஸ். இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதா? 432 ரூபா வருது. ஓகே, டோட்டல் வேல்யூ வந்து 432 ரூபா. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 40 50 54x = 432. அப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வருது? 8 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8 டைம்ஸ். ஏன் எப்படி 8 டைம்ஸ் டக்குன்னு போட்டோன்னா 4 8 எவ்வளோ? ரிமைனிங் 2 வருமா? அப்போ 50 × 8 எவ்வளவு? 400 வரும். 4 × 8 எவ்வளவு? 32. 400 + 32 432 டேரெக்டாக இருக்குது. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 rupees காயின் தானே கேட்டிருக்காங்க. 2 rupees காயின்ஸ் வந்து எத்தனை ரேஷியோவில் இருக்குது? 5 ரேஷியோவில் இருக்குது. நம்மளோட வேல்யூ என்னது? 8. அப்போ 5 × 8 எவ்வளவு? 40. ஆப்ஷன் ஏ. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, அந்த காயினோட தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் திஸ் த நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் அப்படின்னு. 2 rupees காயின்ஸ் வந்து 5 ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்னது 8 × 5 40. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னது? 3x 5x. ஏன் எக்ஸ் போடுறோம்? ஒரிஜினல் வேல்யூ கிடையாது, நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அதனால சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், இந்த 2 நம்பரோட ஸ்கொயரை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதான்? 2176 வருதான். அப்போ அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்களா, இது ரெண்டையும் 2 நம்பர்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 2 நம்பர்ஸ் என்னது? 8. அப்போ 8ஓட மல்டிபிள் என்ன இருக்குது? ஆப்ஷன் டி இருக்குது. ஆனால் இங்கே என்னது 8ஓட மல்டிபிளில் ஆப்ஷன் பியும் இருக்குது. 8 7s are 56. அப்போ இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ரூல் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ சம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். ஓகே, இப்போ இங்கே என்னது 9x² + 25x² = 2176. அப்போ என்ன வரும்? 34x² = 2176. 34x² = 2176. x² என்னது? 2176 / 34. அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 2 டேபிள்ஸ் அடிச்சா இங்கே 17 டைம்ஸ், இங்கே 1088 1088. திருப்பி 17 டேபிளாக அடிச்சா என்ன வரும்? இங்கே தான் 6 டைம்ஸ். ஆக்சுவலாக இங்கே 4 டைம்ஸ் வரும். நீங்கள் என்னது, நீங்கள் 17 டேபிள் தெரிஞ்சால் என்ன டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துடலாம். 6 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ x² அப்படின்றது 64. எக்ஸோட வேல்யூ என்னது? 8. அவனுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ இங்கே என்ன சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அது 8x. அப்போ x 8 அப்படின்னா
8x என்னது 64 ஆப்ஷன் டி 64. இப்போ இங்கே என்னது நம்மளுக்கு 8ஓட மல்டிபிளில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ என்னது நம்ம சம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். இது என்னது இப்போ ரேஷியோவில் மொத்தம் என்னது ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். திருப்பி இதே மாதிரி இன்னொரு 20 கொஸ்டின்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.